வசனத்துக்குள்ளே இன்றைய நாளில் தியானிக்கப்படுற வார்த்தையானது 18, 25, 26. நீ தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீ உத்தமராகவும் புனிதனுக்கு நீ புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீ மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். உள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார். நாம் உலகத்திலே தயவு செய்பவர்களாய் காணப்படுவோமானால் நாம் தயவுள்ளவரிடத்தில் இருந்து தயவு பெற்றுக் கொள்வோம். உத்தமனுக்கு நீர் உத்தமராயிருக்கு. நான் உத்தமனாய் இருந்தேன் என்றால் அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மித்தம் எனக்கு அவர் உத்தமனாய் இருப்பார். புனிதருக்கு நீ புனிதராகவும். If we are holy in our life, holy in our heart, holy in our thoughts, holy in our life, அதாவது நாம் பரிசுத்தமாக வாழ்விலே எல்லா காரியத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக சிந்தனையிலே செயல்படுத்துவதிலே நாம் பேசுகிறதிலே அந்த உத்தமமும் அந்த புனிதமும் நாம் காணப்பட்டோமானால் அவர் புனிதராக அல்லது உத்தமராக நமக்கு காணப்படுபவராக காணப்படுவார். பாருங்க, அதுல ஒரு ரகசியம் என்ன என்றால், நீ மாறுபாடு உள்ளவனுக்கு நீ மாறுபாடு வருகிறவராகவும் தோன்றுவீர். நாம் மாறுபட்டு இருக்கிறோம் என்றால் நமக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் உண்டு என்றால், என்னுடைய இருதயத்திலே ஒரு குழப்பம் உண்டு என்றால், நீங்கள் ஒரு பைபிளை எடுத்து ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, இல்ல உங்களால வாசிக்கவே முடியாது, புரிதலாகவே முடியாது. நான் எதிலே மாறுபட்டு இருக்கிறேன், என்னுடைய சிந்தனையிலே மாறுபாடு என்ன இருக்கிறது, என் சிந்தனையிலே குழப்பம் என்ன இருக்கிறது, எனக்குள்ள என்ன தீங்கு வந்திருக்கிறது, எனக்குள்ள என்ன மாறுபாடான எண்ணம் மற்றவர்கள் மேல் வந்திருக்கிறது, எனக்கு ஒரு கோபம் வந்திருக்கிறதா, எனக்கு எரிச்சல் வந்திருக்கிறதா, எனக்கு பொறாமை வந்திருக்கிறதா, எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா, எனக்கு புனிதனுக்கு விரோதமான காரியங்கள் என் சிந்தனையிலே வந்திருக்கிறதா, நான் உண்மையற்றவனாய் காணப்படுகிறேனா, நான் ஏன் எனக்குள்ளே ஒரு மாறுபாடு, எனக்குள்ளே ஏன் ஒரு தோற்றம், அப்படி ஒரு குழப்பம். அப்பொழுது அவர் உங்களுக்கு குழப்பமாய் தோன்றுவார் என்று வேதம் சொல்கிறது. அந்த இடத்துல மட்டும் அவர் குழப்பமா இருக்கிறதே இல்லை. பாருங்க, அவர் புனிதருக்கு புனிதராய் இருக்கிறார், உத்தமருக்கு உத்தமராய் இருக்கிறார். ஆனால் வேறுபாடு உள்ளவனுக்கு, அதாவது when you don't stand in your own holy spirit, that stand, அதாவது நாம் நிற்க வேண்டிய பரிசுத்த நிலையிலே நாம் நிற்க தவறும் பொழுது ஒரு வசனத்திலே மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு வசனத்திலே நான் இடறுவேனானால் எனக்குள்ளே ஒரு இடரல், எனக்குள்ளே ஒரு மாறுபாடு, எனக்குள்ளே அந்த மாறுபாடிலே என் ஆண்டவர் எனக்குள்ளே அதை மாற்ற எந்தனம் செய்ய மாட்டார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர் புனிதருக்கு புனிதராய் இருக்கிறார், உத்தமருக்கு உத்தமராய் இருக்கிறார், உண்மை உள்ளவனுக்கு உண்மையை உள்ளவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் மாறினோம் என்றால் அவர் மாறாதவராய் இருக்கிறார். நானே என்று எனக்கு பிடித்த வசனம் அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே. Yes, I am the holy God. I am standing in my own stand. Where are you? Why are you changing? ஏன் நீ அலைக்கலைக்கப்படுகிறாய்? நீ ஏன் வேதனைப்படுகிறாய்? நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் துக்கப்படுகிறாய்? உன் இருதயத்தில் ஏன் துக்கம் வர வேண்டும்? நீ why are you going into a confusion when your God is standing still in front of you? அதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சோதனை. புரியுதுங்களா என் தேவ ஜனமே? அவர் தயவு உள்ளவனுக்கு, முதல்ல சொல்லுகிறது தயவு உள்ளவனுக்கு. தயவுன்னா என்ன சிஸ்டர்? Merciful. The first thought in your heart, you should have the merciness. அதாவது எடுத்த உடனே, ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு இரக்கம் தான் வரணும். எதுக்கு இரக்கம் வரணும்? அன்பினாலே இரக்கம் வர வேண்டும். தோற்றத்தினாலே தீர்ப்பளிக்காமல் அன்பினாலே அந்த இரக்கம் வர வேண்டும்.
ஐயோ இந்த ஆத்மாக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஐயோ இந்த ஆத்மா தூங்குதே, ஐயோ இந்த ஆத்மா மாறுபாடான வார்த்தைகளை பேசுகிறது, ஐயோ இந்த ஆத்மாக்கு புரியலையே, ஐயோ அவனுக்கு வைத்திருக்கிற தரிசனம் அவனுக்கு அறிந்து கொள்ளவில்லையே, அவனுக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அவனுக்கு புரியவில்லையே. That is the Christian life. I do not know about others. அந்த தயவு ஃபர்ஸ்ட் வர வேண்டியது, தயவுள்ளவனாய், merciful heart. But we always very hard. We are always very hard. நான் அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன, என்னை அழைத்த நோக்கம் என்ன, எங்கே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது டெய்லி லைஃப்ல நான் கற்றுக்கொண்டேன். டெய்லி லைஃப்ல when you are moving round, நம்மளே எல்லாவற்றையும் செய்யும் பொழுது நமக்கு அந்த சிந்தனை இருக்கிறதா? நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அவர் லைனுக்குள்ள இருக்கிறீங்களான்னு. இல்லவே இல்லைங்க. இடர்றவங்க பாத்தீங்கன்னா நீங்க இல்லவே இல்லை. இட்ஸ் a truth. உங்க வேலையில இருப்பீங்க, ஆனா அவருக்குள்ள இருக்க மாட்டீங்க. வேலைக்குள்ளே அவருக்குள்ளே வேலையா இருக்கணும். என்னது? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? அவருக்குள்ளே இந்த வேலையா இருக்கணும். அவருக்குள்ளே நான் ஸ்கூலுக்கு போகணும். படிக்கிறவங்க அவருக்குள்ளே நான் வேலைக்கு போகணும், அவருக்குள்ளே நான் ஸ்கூலுக்கு போகணும், அவருக்குள்ளே நான் படிக்க வேண்டும், அவருக்குள்ளே நான் நண்பனா இருக்க வேண்டும், அவருக்குள்ளே நான் மனைவியா இருக்க வேண்டும், அவருக்குள்ளே நான் புருஷனாக இருக்க வேண்டும், அவருக்குள்ளே நான் பிள்ளையா இருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார். 18வது சங்கீதம் 25-26 அவர் சொல்லுகிறார், He is the same to us as He is we are also. புரிஞ்சுதா? அதுக்காக தான் அவர் சொல்றார், தயவு உள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு பிறவராகவும் தோன்றுவீர். You look like that, but He is not changed. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நம்ம மாறுபடும் போது நம்ம யோசிக்கிறதே இல்லையே, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று அவர் நாமத்திலே நான் இருக்கிறேனே, நான் மாறுபட்டு இருக்கிறேனே, நான் இருக்கிறவரானே இருக்கிறேனா என்று நாம் சிந்திக்கிறோமா? இல்லவே இல்லை, நம்ம சிந்திக்கிறதே இல்லை. அப்போ அடுத்த வசனத்துக்குள்ளே காண்பித்து சொல்வோம். மத்தேயு 23 வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒருத்தராமையும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இப்ப நான் இன்னைக்கு மாயக்காரரான வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதாளமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களாய் இருக்கிறீர்கள். சொல்லுகிறார், சின்ன சின்ன விஷயத்துல என்னால ரொம்ப பாருங்க, நம்ம சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப பெருமையா நம்ம உண்மையா இருப்போம். கரெக்டா? கரெக்டா? அதுல வேற ரொம்ப காலரை வேற தூக்கி விட்டுப்போம். அந்த அடுத்த வசனத்துல அவர் சொல்லுகிறார், பிரமாணத்திலே அவர் சொல்லிக் கொடுத்தவைகள் என்ன விசேஷித்தமான காரியம் என்றால், நீதி நியாயம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று, விசுவாசத்தை குறித்தும் நீதியாய் இருக்க வேண்டும் என்றும் நியாயமாய் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் நியாய பிரமாணத்திலே அவர் விசேஷமாக சொல்லி தந்திருக்கிற காரியங்கள். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை பிடித்துக் கொண்டோம், தசம பாகத்தை செலுத்த வேண்டும் என்ற காரியத்தை எடுத்துக்கொண்டு நாம் தசம பாகத்தை மிகுதியாக கரெக்டாக செலுத்தும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெருமை வந்து விடுகிறது. என்னதென்று, நீதியாய் இருக்கிறேன், நியாயமாய் இருக்கிறேன், உண்மையாய் இருக்கிறேன், உத்தமனாய் இருக்கிறேன், நான் நல்லதை செய்கிறேன், நான் பெருமையாய் இருக்கிறேன். ஏன்னா we are giving to God, இல்லையா?
We are not giving to women. We are giving to the Almighty God. அப்ப நமக்கு ஒரு பெருமை வந்துடுறது இல்லை. I am truthful to God, the Almighty. ஆனா இங்க இருக்கிற சகா ஜனங்களோட நம்ம நீதியா இருக்க முடியல, நியாயமா இருக்க முடியல, உத்தமனா இருக்க முடியல, உண்மையா இருக்க முடியல, நம்மளால சிந்திக்க முடியல, தெளிவா சிந்திக்க முடியல. ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம், தசம பாகத்தை 10% கரெக்டா போட்டுட்டு, நான் வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நான் giving 20, I used to give 20%. அப்போ அது ஒரு பெருமைக்கு தான் நான் கொடுத்திருப்பேன்னு கூட நான் சிந்தித்தது உண்டு. இல்ல, I want to give. So messed. ஒரு குழப்பமான வாழ்க்கையில இருந்த நான் ஒரு நேர் வழியிலே வரும்படி என்னை பேசலி அழைத்து அவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினபடியினாலே நான் அவருக்கு நன்றி உள்ளவளாய் காணப்பட நான் அவருக்கு தசமபாகம் செலுத்துகிறேன், அல்லாமல் பெருமைக்கல்ல. அதே போல நீதியும் நியாயமும் உத்தமமும் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்துகிறார். அப்ப அடுத்த வசனம் சொல்லுகிறது, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களாய் இருக்கிறீர்களே. அப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல பேசும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைய நாள்ல வந்து ஒரு 4 நன்மைகள் செய்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல 10 ரூபாய் லாபம், ஒரு இடத்துல 20 ரூபாய் லாபம், ஒரு இடத்துல 1000 ரூபாய் லாபம், ஒரு இடத்துல 1 லட்சம் ரூபாய் லாபம். நான் 10 ரூபாய் லாபத்தை சொல்லுவேன், 20 ரூபாய் லாபத்தை சொல்லுவேன், 1000 ரூபாய் லாபத்தை சொல்லுவேன், 1 லட்சம் லாபத்தை நான் சொல்ல மாட்டேன். சொல்றேன் பாருங்க, கொசுக்களை வடிகட்டி, அதாவது நான் உள்ளவைகளை உள்ளவைகளாக சொல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துல அப்படியே கரெக்டா இருக்கிறேன் நானு அப்படின்னு நீங்க பாக்கலாம். எல்லா கிறிஸ்துவர் வாழ்க்கையும் அப்படிதான், எல்லாத்துலயும் நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கஸ் இருக்கு. அது எப்படின்னா, கொசு வடிகட்டின மாதிரி அந்த சின்ன 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 விஷயத்துல அப்படியே we are very focused. Are we not? உண்மையுள்ளவர்கள் கையை தூக்குங்க. சின்ன சின்ன விஷயத்துல நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பெருமையா இருக்கிறோமா இல்லையா? அப்ப கையை தூக்குங்க. ஆனால் அங்கே சொல்லுகிறது, ஒட்டகத்தை விழுங்குறவர்களாய் இருக்கிறீர்கள். பெரிய பெரிய காரியங்கள், நன்மைகள் வாழ்க்கையிலே வந்து சேரும் பொழுது அந்த நன்மைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லுவதற்கு அல்லது பரிந்து கொள்வதற்கு, பரிமாறிக்கொள்வதற்கு, அல்ல அது சாட்சியாக சொல்லுவதற்கு கூச்சம், பயம், கண்ணு புற்றுவோம். ஒட்டகத்தை விழுங்குறவர்களாய் இருக்க பெரிய பெரிய காரியங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது அதை நாம் மறைத்துக் கொள்பவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. கண்ணு பட்டுரும். எப்படி வந்ததுன்னு விசாரிப்பாங்க, பின்னாடி பேசுவாங்க, நமக்கு அது தீங்கா முடிஞ்சிடும். யோபுவிலே ஒரு வசனம் இருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் வேலி அடித்து பாதுகாத்திருக்கிறார். அது எனக்கும் சேரும், உங்களுக்கும் சேரும். எதையும் எல்லார்கிட்டே சொல்லலாம். அந்த இடத்தில் விசுவாசம் இருந்தா சொல்லலாம், விசுவாசம் இல்லைன்னா ஒட்டகத்தை முழுங்க வேண்டியதான். புரியுதுங்களா? விசுவாசம் நமக்கு குறையும் பொழுது, யார் மேல விசுவாசம்? விசுவாசம் குறையும் பொழுதுதான் நாம் மறைக்க ஆரம்பிக்கிறோம். Because we feel it is by our own might, by our own ability, by our own strength we got it. புரிஞ்சுதுங்களா? இது என்னால வந்தது, என் சாமர்த்தியத்தாலே வந்தது, நான் சம்பாதித்தேன், எனக்கு அது கர்த்தர் கொடுத்து, எனக்கு நான் சம்பாதித்தேன், என்னுடையவைகள் என்று எண்ணும் பொழுதுதான், விசுவாசம் அற்றவர்களாய் மாறும் பொழுதுதான் ஒட்டகங்களை மறைக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம், விழுங்குறவர்களாய் காணப்படுவோம். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், வத்தலாமலையும் நீ வெந்தயத்திலையும் எல்லாத்தையும் செய்யற, கொசு வடிகட்டுற மாதிரி வடிகட்டுற, சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அப்படியே பந்தா காட்டுற, ஆனா உனக்கு ஏன் ஒட்டகத்துல மட்டும் முழுங்குற? ஏன்னா அந்த இடத்துல
we have achieved அப்படின்ற எனக்கு அது புரியவே இல்லை. அந்த இடத்துல நம்ம ஏன் தவறு செய்கிறோம்னா நாம் அந்த இடத்துல பலகீனப்பட்டு இருக்கிறோம். நாம் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்து இருக்கும் பொழுது அந்த இடத்திலே நாம் செய்தோம், எனக்கு கர்த்தர் செய்தார், இந்த ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வந்தவர் அவர் என்று அறியாமலே நாம் விழுங்கி விடுகிறோம். ஹல்லேலூயா. give hand to him. அப்போ ஒருத்தரை நம்ம பார்ப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனாலும் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 5:1. இன்னும் பேருள்ளவனும் அவனுடைய மனைவியாகிய செப்பராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதுல தவறே கிடையாது. அவன் 100 ரூபாய்க்கு வித்தானே வச்சுக்கோங்க. அவன் ஒரு பங்கு என்று சொன்னால் அவன் முழுமையாக ஒரு 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 அமௌண்ட்டுக்கு வித்திருக்கிறான். வித்த பிறகு அவன் என்ன செய்கிறான், ஒரு பங்கை, அதாவது அதுல பாதி. ஏனென்றால் அதுக்கு முன்னாடி வாசிங்க 4வது அதிகாரம் 37வது வசனம், அதாவது 34, 35, 37 வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுடைய தேவைக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவைகளில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில். அப்போ அந்த காலகட்டத்திலே தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் விற்று அவர் ஆலயத்தை அந்த அப்போஸ்தலருடைய காலடியில் வைத்திருக்கிறார்கள். அது வைக்கும்படி அங்கு வேண்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அது ஒரு சட்டமாகவோ அல்லது அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட காரியத்தின்படியே ஜனங்கள் அப்படியாய் கீழ்ப்படிந்து இருந்தார்கள். அப்படி இருக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே குறைவுபடலையா பாருங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே விதமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஊழியத்தை செய்கிறவருடைய எண்ணங்கள் தனியாக ஒருவரையும் மிகுதியாக அல்ல தாழ்மையாக சிந்திக்க கூடாது. You cannot see you நீ ஏழைவன் பணக்காரவன், இவன் பொய் பேசுறான், இவன் களவன், இவன் பின்னாடி ஏதோ தப்பு செய்யறான் இப்படின்னு பேசுறதுக்கே அங்க இடமில்லை. அப்போஸ்தலருடைய கண்களுக்கு எல்லோரும் ஒரே விதமாக இருந்தார்கள். அதாவது கர்த்தருடைய கண்ணுக்கு நாம் எல்லோரும் ஒரே மாதிரி தான். He doesn't look into us in different ways. நம்மள டிஃப்ரெண்டா அவர் பார்க்கறதே இல்லை, மாறுபாடாக பார்க்கறதே இல்லை. அதாவது செயலுக்கு தக்கதாக. ஆனா நம்ம அப்படி பார்ப்போமா? பார்க்கிறோமா? பார்க்கிறோம். அதனால தான் மௌனமா இருக்கீங்க. பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே ஆவியுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க மாட்டோம்னா நம்ம அப்படி அவங்கள பார்க்க மாட்டோம். இதுதான் ரகசியம். ஊழியத்தின் ரகசியமே அதான். ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, his past or his present or his future, அவனுக்கு பின்னாடி நடந்தவைகள், அவனுக்கு முன்னாடி நடந்தவைகள், இது எதையும் பாராமல் ஒரே சிந்தனை உள்ளவர்களாய், ஒரே என்னை போல் அவன் இருக்கிறான் என்று எண்ணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அப்போஸ்தலருடைய பாதபடியிலே அவர்கள் சொல்லுவதை கேட்டு ஒரே மாதிரி நாம காணப்படுவோம். அதனால்தான் அங்கு ஒருவருக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை. இன்றைக்கு நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்னா, ஒருத்தர் ஒரு I've seen ஊழியத்துல 26 வருஷம் 27 வருஷம் இருந்ததுல
நான் ஒரு ஃபேமிலியை பார்த்துருக்கேன். அவங்க சபைக்கு வரும்போது பழச போட்டுட்டு வருவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மற்றவங்களை இடர பண்ண முடியும். இல்லையே, அப்படி வேதமே சொல்லுது. கல்யாண வீட்டுக்கு போகிறது மாதிரி போங்கன்றார் ஆண்டவர். அப்படித்தானே சொன்னாரு. அப்புறம் இதுக்கு பழச போட்டு வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல என்னன்னா, அவங்க வந்து இடறிடுவாங்க. இல்லை, அது என்னுடைய சொந்த கணக்கு, இடரவே மாட்டாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவங்களா இருக்கும், we inspire others. நம்ம வந்து இந்த சகோதரி மாதிரி இருந்தா என்ன, இந்த சகோதரனை மாதிரி நம்மளும் மாறினா என்னன்ற எண்ணம் தான் வரும் நமக்கு. ஏன் இவங்களை மாதிரி ஒரு அவங்க நாம் பலகீனப்படாத படிக்கு நம்ம காணப்பட வேண்டும். நிலங்களையும் வீடுகளையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே ஏன் வைத்தார்கள் என்றால், they like to bless the others. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா என்ன, தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை இருந்திருக்க கூடாதோ என்று அந்த எண்ணம் வரவிடாமல் காத்துக்கொள்ள ஒருவர் அன்பு செலுத்துங்கள். If we are trying to lift somebody's life, ஒருத்தருக்கு இல்லாத ஒரு பொருளை நாம் வாங்கி கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தின பிறகு அது இதே போல நாம் செய்திருக்க கூடாதோ, அப்போஸ்தலருடைய எண்ணங்கள் வந்த போல நமக்கு வர வேண்டுமோ, அப்படி இருந்த நாம் மாற வேண்டுமோ என்ற எண்ணத்துக்குள்ளே தள்ளி விடாமல் இருங்கள். He is a wonderful God. Before any confusion, before anything which comes before us, அவர் அதுக்கு முன்பாகவே பேசுகிறவராக இருக்கார். எனக்கு இது அதுக்கு முன்பாகவே பேசுகிறார். அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே அவர்கள் எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து பாதப்படியிலே வைத்தது எதற்கென்றால், ஒரே சமமாக எல்லோரும் இருக்க வேண்டும், ஒருவரும் குறைபடவில்லை என்ற எண்ணங்களை உருவாக்கும்படியாய், அந்த விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும்படியாய், அவர்கள் விசுவாசத்தில் பலப்படும்படியாய், அன்புள்ளவர்களாய், நற்குணமுள்ளவர்களாய், தயவுள்ளவர்களாய், புனிதர்களாய் இருக்கும்படிக்கு. புனிதர் என்றால் ஹோலினஸ். நீங்க பாருங்க, we lose our holiness when we do something wrong. Are we not? புரிஞ்சுதுங்களா? அதாவது புனிதரா இருக்க நம்ம ஒரு தப்பு செய்தோம்னா புனித தன்மை போயிடுமா இல்லையா? அதனால்தான் அவர் சொல்றாரு, புனிதருக்கு அவர் புனிதராகவும், உத்தமருக்கு அவர் உத்தமராகவும், தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராயும், உண்மையுள்ளவனுக்கு அவர் உண்மையுள்ளவராயும். அந்த ஹோலினஸ் நம்ம இழக்காதபடிக்கு, அதாவது அந்த உத்தமத்திலிருந்து, அந்த நம்மளுடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பட்டுதலிலிருந்து நாம் விலகாதபடிக்கு அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் எவ்வளவு அருமையான காரியத்தை செய்திருக்காங்க பாருங்க. எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து இங்க வைங்க, let all become the one. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போமே, வாங்கலே அப்படின்னு அப்போஸ்தலர். That's a wonderful thing. Nobody can do it. 4வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது எல்லாவற்றையும் விற்று அவர்கள் கொடுத்த பொழுது அங்கே எல்லோருக்குள்ளும் ஒரே ஆவியுள்ளவர்களாய், ஒரே உண்மையுள்ளவர்களாய், உத்தமுள்ளவர்களாய் மாறுவாங்களேன்ற எண்ணம் தாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க. புரியுதுங்களா? எதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவர் யோசிச்சாங்க அப்போஸ்தலர்கள்? எதுக்கு யோசிச்சாங்க? எதுக்கு சமமாங்க இருக்கணும்? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அப்படி பார்க்காம இருக்கிறதுக்குங்க. புரியுதுங்களா? எதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் அங்க ஒரே மாதிரி. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பாதப்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. அந்த ஒரு மனமோடு இருக்கும்படிக்கு, புனித தன்மையோடு இருக்கும்படிக்கு, உத்தமமாய் இருக்கும்படிக்கு, அன்பாய் இருக்கும்படிக்கு, தயவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. அப்போ அந்த சர்ச்சில் எப்படி ஆயிருக்குன்னா, ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஏழை வந்திருந்தா அதுல எத்தனை பேர் போயிட்டு இந்தாடா எத்தனை பொருளை கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஜெர்மனிலையும் மற்ற ஊர்களையும் நடக்குது. நல்ல நல்ல பொருட்கள் நீங்க வீட்டுல மாத்திரதா இருந்தா, சாலையில ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் அங்க வைக்கணும்.
அங்க வந்து போக்குவரத்தா இருக்கிற ஜனங்கள் அதுல நல்ல பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்போஸ்தலர் காலத்துல நடந்த காரியங்கள் இன்றும் அங்கு நடக்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக, ஒரே அன்புள்ளவர்களா இருக்கும்படிக்கு, ஒரே நிலையில இருக்கும்படிக்கு. அப்ப பார்த்து இலக்காரமா பேச மாட்டோம். இவன் பக்கத்துல உட்காரக்கூடாது. கல்யாண வீட்டுக்கு நல்ல ட்ரெஸ், ஒரு ரிச்சா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ரிச்சான பீப்புள் பக்கத்துல தான் உட்கார தோணும். ஒரு மல்மல் சாரி இல்ல ஒரு காட்டன் சாரி உடுத்துனவங்க பக்கத்துல போய் உட்காருவீங்களா? எனக்கு தோணாது, பட் நான் பார்த்திருக்கேன். கனம் பொருந்தவங்க மத்தியில தான் கனம் பொருந்தினவங்க உட்கார தோணும். சாதாரணமா இருக்கிறவங்க மத்தியில போயிட்டு கனம் பொருந்தினவங்க உட்கார்ந்து நான் பார்த்தது. சோ இந்த மாதிரி மாற்றங்கள் இல்லாதபடிக்கு அந்த காலத்திலே அப்போஸ்தலர்கள் தங்கள் வீடுகளையும் நிலங்களையும் விற்று இங்க கொண்டு வாங்க, எல்லோரும் ஒரு சமமாக ஒன்றும் குறைவுபடாமல் காணப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்தார்கள். அடுத்ததாக அப்போஸ்தலர் 5:9. அங்கே பேதுருவானவன் சொல்லுகிறான், நீ உன் புருஷனானவன் செய்தது போல, அதாவது ஒருவர் குடும்பத்திலே ஒருவர் பலகீனப்பட்டால் அந்த பலகீனமான காரியத்திலே மற்றவர்கள் விழுந்து போகாதபடிக்கு நாம் ஒருவரை ஒருவர் வசனத்தினாலே தாங்கிக் கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் நாம் புத்தி சொல்லி நாம் வசனத்தினாலே தாங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே ஒருவர் தவறு செய்யும் பொழுது மற்ற ஒருவர் அவர்களுக்காக தங்களை ஒப்பு கொடுக்க கூடாது. தவறை தவறாக சொல்ல வேண்டும். தவறு என்றால் தவறு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவே இல்லை. வசனத்தினாலே நீங்கள் சொல்லி கொடுத்து விட்டு, நீங்க பின்னாடி தெசலோனிக்கர் கொலேசியர்ல படிச்சீங்கன்னா ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லி விட்டு ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். புத்தி என்பது வேத வசன, சங்கீதத்தினாலும் வேத வசனத்தை எடுத்து நாம் போதித்து அவர்களுக்கு அதை சுட்டி காட்டி, இந்த வசனத்தினாலே நீங்கள் மாறுங்கள், இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஏன்னா வசனம் தானே அவங்கள போய் குணமாக்குறது. நான் அட்வைஸ் பண்றதுனால குணமாக்குறது இல்லை. நான் புரிந்து கொள்ள. ஏன் வசனம் சொல்லணும்னா அந்த வசனமானது கடந்து சென்று நான் செய்ய வேண்டியதை செய்து முடிந்து, அப்போ அதுல பலம் உள்ளவர்கள் அந்த வசனத்தை ஞாபகம் ஊட்டுவார். எனக்கு நல்ல வசனம் தெரியும், எனக்கு கர்த்தருக்குள்ள பயம் இருக்குன்னா எனக்கு அந்த வசனத்தை ஞாபகம் ஊட்டுவார். இல்ல என் ஹஸ்பண்ட் தான் பலம் உள்ளவரா இருக்காருன்னா என் ஹஸ்பண்டுக்குள்ள அந்த வசனத்தை பலம் உள்ளவரா அது அவர் ஞாபகம் ஊட்டி அவர் எனக்கு அதை கற்றுத் தருவார். புரிஞ்சுதுங்களா? இதுல நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க அப்படி கிடையாது. குடும்பத்துல அப்படி கிடையாது. If you are wrong is wrong. சொல்லி தர்றது ஒருவர் அதை கேட்டு அன்பாய் அதை பற்றி கொண்டு அதன்படி ஜபம், அதன் பிறகு ஜபம் செய்து நாம் வெற்றி, அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றி கொள்ள வேண்டும். படி. ஏனும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். புரியுதுங்களா? ஒருவர் ஒரு பிராதை கொண்டு வந்தால், ஒரு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் பிராதம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பிராதுக்குள்ளே நாம் செயல்படுத்த வேண்டியது அந்த பிராதுல இருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு நாம் புத்தி, கர்த்தருடைய அந்த கர்த்தருக்குள்ளே வசனத்தினாலே அவர்களுக்கு புத்தி சொல்லி பிறகு அவர்களுக்கு போதித்து அதில் ஜெபம் செய்து அதுல இருந்து விடுதலையாகும். திருப்பி வாசிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு அப்போ என்ன இருக்கு? அங்க ஒழுங்கினம் இருக்கிறது. disobedient. ஒழுங்கினம்னா கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள். அடுத்தது திடமற்றவர்களை தேற்றுங்கள். திடமற்றவர்கள் பாருங்க, திடம்னா வசனத்துல நிற்க கூடாமல் திடனற்றவர்களாய், அதுல ஒரு வாட்டி கீழ்ப்படிவாங்க, 4 வாட்டி கீழ்ப்படியாம இருப்பாங்க. ஒரு வாட்டி விசுவாசிப்பாங்க, 4 வாட்டி விசுவாசிக்க மாட்டாங்க.
40 வாட்டி தப்பு பண்ணுவாங்க, 4 வாட்டி தப்பு பண்ணாம இருப்பாங்க. What hearted? Faint hearted. It's a new English. That's good. அப்ப faint heartedனா தடுமாறி தடுமாறி கீழ்ப்படுகிற தன்மை. அப்போ நல்லா பாருங்களேன், ஒரு குடும்பத்துல தடுமாறுறதுக்கு ஒரு ஆத்மா இருக்கும், தடுமாறாம இருக்கிறதுக்கு ஒரு ஆத்மா இருக்கும். அப்ப தடுமாறாம இருக்கிறவங்க இன்னொன்னு அவங்களால எழுப்புண்டு போகாத படிக்கு நம்ம எப்பவுமே நிக்கிற ஸ்தானத்துல நிக்கிறதுக்கு வேத வசனத்தை தியானித்து போதித்து பலப்பட்டு நிற்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இட் இஸ் ஃபார் தட். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தே ஆகணும். என் பரிசுத்த நாளை ஆசாரித்தே ஆக வேணும். அது எனக்கு ரொம்ப பிரியமான காரியம். என் ஜனங்கள் என்னை வந்து கனம் செய்ய வேணும். ஏன் ஆண்டவர் அதை கட்டாயப்படுத்துகிறார்? புரியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்களை வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு. 2:14-17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையால் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நீங்கள் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தான் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். மகிமைப்படுத்தும்படிக்காக இந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் கூடாக பிரசங்கிக்கும்படி செய்து ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நமக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் நடப்பிக்கும்படிக்கு அவர் அழைத்தார். அப்ப ரட்சிப்பு என்றால் அங்கே ஒரு விடுதலை என்று நாம் உணர வேண்டும். நாம் விடுதலை அடைய வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு காரியத்திலே நாம் விடுதலை அடைய வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டு, the grace, the glory, glorification இத பாருங்க, மேன்மை. உலகத்தின் பொருள் மேன்மை அல்ல, நமக்குள்ளே சுபாவ மாற்றங்கள் மேன்மைக்குரியது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட just it will be added on, it will simply come to us. So அதல்ல, இதுதான் நீதி, நியாயத்தையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுவோம். ஏன்னா தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர், மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராய் தோன்றுகிறார். அப்பனா he will not send you the word of God. அவர் தேற்ற மாட்டார். அந்த இடத்துல உங்களுக்கு வசனம் வராது. ஆனால் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும்படிக்கு நீங்கள் கர்த்தருடைய கூடாரத்திலே மகிமை அடையும்படிக்கு, the glorification, அவர் உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு உங்களை பேச சொல்லி அழைத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைகளை கைக்கொள்ளுங்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இது அப்போஸ்தலர் அவர்கள் சொல்லுகிறார்கள். முறைகளை இந்த சபையில, இந்த சபைக்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி நீங்கள் இருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஏனென்றால் நீங்க நிறைய வேதம் வாசிங்க, அப்பதான் புரியும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் படிச்சீங்கன்னா, ஆவியானவர் ஒருவரே, ஆனால் அதில் வித்தியாசம் உண்டு, அதில் வேறுபாடு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. அந்த அழைப்பின்படி நாம் காணப்பட வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் வழிநடத்துகிறார்.
இந்த இடத்திலே இந்த ஆவியானவர் இப்படி நமக்கு கற்றுத் தருகிறார் என்று முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, அவர் சொல்றார், சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு, ஸ்டாண்ட் ஸ்டில், நிலை நில்லுங்கள், காலொன்றி நில் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையின்படி நிலை கொள்ளுங்கள். எதில் நிலை கொள்ள வேண்டும்? நீங்கள் எது பலகீனப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பலகீனத்தை. இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை ஒழிக்கிறவர்களாய் காணப்படுகிறேன், அது ஏன் ஒழிக்கணும்? யூ ஷுட் ஆஸ்க் யுவர்செல்ஃப், நான் ஏன் ஒழிக்கணும்? நான் ஏன் இதுல பலகீனமா இருக்கேன்? நான் ஏன் இதுல பலகீனப்படுகிறேன்? அப்ப நீங்க சொல்ல வேண்டியது, இது என் பலகீனம், நான் இதில் நிலை கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இது மத்தவங்க யாருமே சொல்லி தரவே வேண்டாம். நீங்க பைபிள் வாசிச்சு பாருங்க, நீங்க நிலை கொள்வீங்க. நிலை கொண்டு வார்த்தையினாலாவது, அதாவது வேத வசனத்தினாலாவது, நிருபத்தினாலாவது, இதில் எழுதப்பட்டிருக்க ஏதாவது ஒரு வார்த்தையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைகளை கை கொள்ளுங்கள். எந்த முறைப்படி? இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறாரோ அந்த முறையின்படி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சோ அப்பனா எனக்கு ஒரு முறை இருக்கும்ல, அந்த முறையை நான் அங்க விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். புரிஞ்சுதுங்களா? நம்ம எல்லாருக்குமே ஒரு முறை இருக்கு, வாழ்க்கையில ஒரு முறைகள் இருக்கு, சிந்தனைகள் இருக்கு, நம் கையாளுகிற விதம் இருக்கிறது. ஆனால் அதை விட்டு விட்டு போதிக்கிற இடத்திலே வரும்பொழுது அந்த இடத்திலே நிலை கொள்ளும்படியாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இந்த வேத வசனத்தை இதிலிருந்து எடுத்து நாம் நிலை கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏன் நிலை கொள்ள வேண்டும்? சங்கீதம் 18:25-26 சொல்லுகிறது, அவர் புனிதருக்கு புனிதராயும் உத்தமருக்கு உத்தமராயும் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராயும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராய் தோன்றுகிறவராயும். அப்ப என் தேவ ஜனமே, நான் தயவுள்ளவனிடத்தில் தயவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், புனிதனிடத்தில் நான் புனிதமாக இருக்க வேண்டும் என்றால், நான் அவருடைய வேத வசனத்தை போதிக்கப்படுகிற இடத்திலே நான் நிலை கொள்ளும்படிக்கு, நான் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு அதில் நிலை நிற்கும்படிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த எட்டர்னல். எந்த எட்டர்னல்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை. நித்திய ஜீவன்னா உடனே பரலோகம் நினைச்சுக்காது. பரலோகம் வேற, நித்திய ஜீவன் வேற. நித்திய ஜீவன்னா, நான் திருப்பி உங்களுக்கு ஒன்று ஞாபகம் ஒன்ற விரும்புகிறேன். நித்திய ஜீவன் என்றால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் என்றால் அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. நித்தியம் என்றால் சத்தியம் என்ற அர்த்தம். சத்தியம் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம். சமாதானம் என்றால் சந்தோஷம் என்ற அர்த்தம். அந்த சந்தோஷத்துக்கு தக்கதான அவர் வார்த்தையை அனுப்புகிறவராய் இருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய அன்பு கூர்ந்த நித்திய ஆறுதலையும், அன்பு கூர்ந்த நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும், பாருங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காருன்னு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல், எப்பொழுதும் ஆறுதல் உள்ளவர்களாய், ஒரு குழப்பமற்ற தெளிவான ஒரு ஆறுதல் உள்ளவர்களாய் பாருங்க. ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தில் நற்கிரியலிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. சும்மா கிறிஸ்டியன் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பேருக்கு கிறிஸ்டியனா இல்லாம தயவுள்ளவனாய் நீங்கள் இருந்தால் அவர் தயவுள்ளவராய் இருப்பார். உங்கள் இருதயத்திலே உண்மை உண்டு என்றால் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். நீங்க மாறுபட்டு குந்தி எவ்வளவு தூரம் நடப்பீங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. எந்த மட்டும் நீங்கள் குந்தி நடப்பீர்கள் அப்படின்னா, நல்லவனா ஒரு நாள் கெட்டவனா ஒரு நாள், நல்லவனா ஒரு நாள் கெட்டவனா ஒரு நாள், இப்படி எந்த மட்டும் நீங்கள் குந்தி நடப்பீர்கள். நீங்கள் நிலை கொள்ளுங்கள்,
ஸ்திரப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஸ்திரமான சமாதானமும் சந்தோஷமும் விசுவாசமும் அதிலே நிலைத்து நிற்கிறவர்களாய் அவர் வைத்திருக்கிற மகிமை உங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும்படிக்கு, அவர் உங்களை வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நிலை நிற்கும்படிக்கு, அவர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே நீங்கள்